ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 10 days 10 different bracelet மேக்கிங் சீரீஸில் டே 4 வீடியோ. இன்றைக்கி நம்ம அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு 3 ஹார்ட்டின் சாம் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கோல்டன் பீட்ஸ் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் கொஞ்சம் பேர்ல் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் பிளாக் கலர் ரோப் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு ரோப்பில் வந்துட்டு கோல்டன் பீட் அப்புறம் ஒரு பேர்ல் பீட் போட்டு இந்த மாதிரி 5 செட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ சாம் ஆட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கோல்டன் கலர் பீட்ஸ் போட்டிருப்போம்ல, அதுக்கு அடுத்து வந்துட்டு அந்த கோல்டன் கலர் ஹார்ட்டின் சாம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கோல்டன் கலர் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேர்ல் போட்டுட்டு திரும்பியும் வந்துட்டு ஒரு கோல்டன் கலர் பீட்ஸ் போட்டுட்டு திரும்பியும் ஒரு சாம் போட்டு கோல்டன் கலர் பீட்ஸ் போட்டுட்டு ஒரு பேர்ல் போட்டுட்டு அந்த 3 வாட்டி இதே மாதிரியே ரிப்பீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டோம் தெரியுமா அந்த கோல்டன் பேர்ல் அதே செட் வந்துட்டு திரும்பி இந்த சைடு ஒரு 5 செட்ஸ் வந்துட்டு போட்டுக்கிறேன். பீட்ஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறம் 2 சைடுமே நாட் போட்டுக்கிறோம், எங்கேயுமே பீட்ஸ் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நாட் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இன்னொரு நாட் போட்டு ஒரு பேர்ல் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு நாட் போட்டுக்கலாம். 2 சைடுமே இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பிளாக் கலர் நூல் எடுத்துக்கிட்டு அதை வந்துட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சுருக்கோம்ல அந்த கேப் நடுவில் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி வச்சுட்டு உள்ளே விட்டு நாட் போட்டுகிட்டே வரணும். ஒன்று ஒரு 10 நாட் போட்டதுக்கப்புறம் எக்ஸஸ் நூல் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த கட் பண்ணதை செக்யூர் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கேண்டிலை வந்துட்டு மெல்ட் பண்ணி அதில் போட்டுட்டு அப்புறம் ஃபயர் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நூல் வந்துட்டு வெளியில் வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. அவ்வளோதான், நம்மளோட பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.